சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி புதிய மார்க்கெட் அருகில் மகாத்மா காந்தி சிலை வைக்க தலைவர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்தி. திருத்தணியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மாப்போசி சாலையில் அருகில் உள்ள மார்க்கெட் எதிரில் மகாத்மா காந்தி திருவுருவச் சிலை வைக்கப்பட்டிருந்தது. இந்த திருவுருவச் சிலைக்கு பல்வேறு தலைவர்கள் முக்கியமான நாட்களில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தனர். இந்நிலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக அந்த சிலை அங்கிருந்து பெயர்த்து எடுத்து செல்லப்பட்டது. பிறகு அந்த சிலை வேறு ஒரு இடத்தில் வைக்கப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. இந்த நிலையில் அந்த சிலையை மாப்போசி சாலையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பின்புறம் மார்க்கெட்டுக்கு செல்லும் நுழைவாயில் அருகில் மகாத்மா காந்தி சிலையை வைக்க வேண்டும் என்றும், இப்படி வைத்தால் மகாத்மா காந்தி சிலைக்கு தமிழக அரசு செய்யும் கௌரவம் என்றும், மேலும் முக்கிய நாட்களில் அவருடைய சிலைக்கு பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்த முடியும் என்பதால் இப்பகுதியிலேயே மகாத்மா காந்தி சிலை வைக்க வேண்டும் என்று அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் நகராட்சி நிர்வாகத்திடமும் தமிழக அரசிடமும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து திருத்தணியில் உள்ள அரசியல் மற்றும் சமுதாய தலைவர்கள் கூறுகையில், சமீபத்தில் திருத்தணி மாப்போசி சாலையில் இருந்த மார்க்கெட் புதிதாக பேர் சொல்லி வேற பேர் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் திருத்தணி பல அமைப்புகள் தொடர்ந்து போராட்டி காமராஜர் அங்காடி என்று பெயர் வைக்க அரசாங்கமே ஆணையிட்டது. தொடர்ந்து அங்கு மகாத்மா காந்தி 50 மகாத்மா காந்தி இருந்தது. அந்த சிலையை அதே இடத்துல மார்க்கெட் அருகாமல் வைக்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் மற்றும் பல அமைப்புகள் சார்பாகவும் திருத்தணி வருவாய் கட்சியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த தாமாக கொடுத்த மனு அடிப்படையிலே திருத்தணி நகராட்சியாளருக்கு ஆர்டிஓர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதுக்குரிய தீர்வை காணும்படி அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்து பாஜக சார்பாக உங்களுடைய கருத்து எதை கூறியிருக்கிறது? அது குறித்து உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்ந்த திரு DM வெங்கடேசனுடைய அழைப்பின் பேரில் அனைத்து கட்சியினரும் சேர்ந்து தான் மனு கொடுத்தோம். நகராட்சி ஆணையரிடம் மனு கொடுத்தோம். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் அவர்களிடம் மனு கொடுத்து இந்த காந்தி சிலையை 1954ஆம் ஆண்டு பஸ் தொழிலாளர் சங்க சார்பில் அன்னைக்கு காலகட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத காலகட்டத்தில் நடுவே ஒரு போக்குவரத்துக்கு நெருக்கமான இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி காலகட்டம் இன்றைக்கி போக்குவரத்து நெரிசல் காரணமாக அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் எடுத்து அதை தாலுகா அலுவலகத்தில் வச்சிருக்கிறாங்க. அது இதனுடைய நெடுங்காலமாக இருந்த முன்னாள் தமிழக முதல்வர் திரு பக்தவச்சல அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட்டை இடையில சில தவறுதலால் பெயர் மாற்ற வேண்டிய சூழல் அதை அனைத்து தரப்பு மக்கள் அனைத்து கட்சி சார்பாக வைத்த கோரிக்கையின் பேரில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அதை அரசாணை வெளியிட்டு அதன் மறுபடியும் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை நீடிக்குன்னு சொல்லி அரசறிக்க வந்தது. அரசாணை வந்தது. அது நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. மேலும் இப்போ இந்த காந்தி சிலையை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வைக்கிறதுக்கு பொதுமக்கள் யாரும் விரும்பலை. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் முகப்பின் அந்த ஒளிரும் விளக்கு இருக்கு, ஐமாஸ் லைட், அதில் ஒட்டி வச்சு எந்த ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் வச்சா சிறப்பாக இருக்கும். பொதுமக்கள் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகரத்தில் புதிதாக ஒரு மார்க்கெட், ஏற்கனவே இருந்த மார்க்கெட்டை எடுத்து புதிய மார்க்கெட் கட்டியிருக்கிறார்கள். இந்த மார்க்கெட் சம்பந்தமாக மழை விட்டாலும் தூவன விடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே காமராஜர் பெயரை தாங்கியிருந்த மார்க்கெட் அதை மாற்றிவிட்டு வேறொரு தலைவருடைய பெயரை சூட்டுகிறார் என்ற ஒரு சர்ச்சை இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கு நான் சார்ந்திருக்கிற தலித் மக்கள் முன்னணி மட்டுமல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் அப்படி ஒரு தலைவருடைய கல்விக்கண் திறந்த காமராஜர் பெயரை மாற்றக்கூடாது, அவருடைய புகழுக்கு களம் கற்பிக்கக்கூடாது அப்படி என்று ஒரு கருத்தை முன்வைத்தனர் கூட இன்றைக்கு தமிழக அரசு காமராஜர் மார்க்கெட்டு என்று தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நன்றி, வரவேற்க வேண்டியது. ஆனால்
நீண்ட காலமாக அதே மார்க்கெட்டுக்கு முன்னால் சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர், ஏன் எத்தனையோ தலைவர்கள் போராடினாலும் காந்தியடிகள் மட்டும்தான் தேசத்தினுடைய தந்தையாகவும் மகாத்மா காந்தியடிகள் என்றும் மற்றவர்கள் சொல்லப்படுகிறார்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது எங்களுடைய கருத்து. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டு மடலில் உலகம் முழுவதும் போற்றப்படுகிற காந்தியடிகளுடைய சிலை அந்த மார்க்கெட்டு எதிர்ப்புறத்தில் நீண்ட காலமாக இருந்தது. இன்றைக்கு அந்த சிலையும் அகற்றிவிட்டு வேறு ஒரு சிலையை நிறுவப் போகிறார்கள் என்கிற ஒரு சர்ச்சை மீண்டும் எடுத்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, காந்தியடிகள் சிலை மட்டும் இல்லை, வேறு எந்த சிலையாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கிற்கும் அதாவது சட்டத்திற்கும் டிராபிக் மக்களுடைய பயன்பாட்டிற்கும் இடையூறாக இருக்குதுன்னா அதை மாற்றி வைக்கலாம். பெரிய பெரிய ஆலமரங்களை கூட பிடுங்கி வேறு இடங்கள் நட்டுக்கிற ஒரு சம்பவம் நடக்கிறது. அம்பேத்கர் சிலைகள் கூட, ஏன் பல்வேறு தலைவருடைய சிலைகள் எல்லாம் கூட இந்த இடத்துல இருந்து எடுத்து வேற இடத்துல வைக்கிறாங்க. ஆனால் அதற்கு பதிலாக வேறொரு சிலையை நிற்பது என்பது அந்த தலைவரை அவமதிக்கிற செயல் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இந்த திமுக கவர்மெண்ட்டு எதுக்கு எடுத்தாலும் எங்களை மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எங்களை மதிக்க மாட்டேங்குது, எங்களை கண்டுகொள்ள மாட்டேங்குது, எங்களோட உணர்வுகளை புறந்தள்ளுகிறார்கள், எங்களை துவேஷம் பாராட்டுகிறார்கள் என்று சொல்லுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திருத்தணியில் கூட இதே போன்ற ஒரு நிலையை பொதுமக்களுடைய கருத்துக்களை காதில் கொண்டு கொள்ளாமல் ஒரு சுதந்திரத்திற்கு எத்தனையோ தலைவர்கள் போனாலும் காந்தியடிகளைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள். அதனால தான் அவர் நோட்டில் காந்தியுடைய படத்தை அச்சு எடுத்த காரணம் அவர் தேச தந்தை என்று இந்த மக்களால் சொல்லப்படுகிற தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய சிலையை அகற்றிவிட்டு அகற்றுவதே அவருக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே திருத்தணி நகராட்சி, திருத்தணி சட்டமன்ற. வணக்கம். நான் திருவள்ளூர் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவராக இருக்கின்றேன். எனது பெயர் DM வெங்கடேசன். நான் கடந்த 40 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையிலே என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றேன். சிவாஜி மன்றம் முதல் மக்கள் திரவையா GK மூப்பனார் முதல் இன்று ஐயா GK வாசன் வரை தொடர்ந்து இயக்கத்துடைய பணிகளை சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக மக்களுடைய பிரச்சனை நான் முன்னெடுத்து செய்வேன், இயக்கத்தின் மூலமாக செய்வேன். எந்த ஒரு பிரச்சனையாலும் அதன் முதலென்று செய்வது என்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கிறேன். அதன் நோக்கத்தோடு பெருந்தலைவர் காமராஜருடைய சிலையை திருத்தணியிலே நிறுவினேன், சிவாஜி சிலை வைத்து திறந்தேன். இது என்னுடைய வரலாறு என்பதை இங்கே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, குறிப்பாக தற்சமயம் திருத்தணியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட் பெயர் மாற்றி கலைஞர் நூற்றாண்டு மார்க்கெட்டை வைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அதை கண்டித்து தமிழக அரசு கவனத்திற்கு நான் அதை கொண்டு சென்று அனைவருடைய ஒத்துழைப்போடு, அனைத்து கட்சியினர்கள் ஒத்துழைப்போடு மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட்டை கொண்டு வருவதற்கான முயற்சியை நாங்கள் செய்தோம். அதற்கு எங்கள் தலைவர் ஐயா GK வாசனர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தணியில் மாப்போ சாலையில் அமர்ந்திருக்கின்ற மகாத்மா காந்தியுடைய திருவுருவ சிலை போக்குவரத்து இடைஞ்சல இருப்பதாக கூறி அச்சிலை அகற்றப்பட்டது. காந்தி சிலை அகற்றப்பட்ட போது தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக நாங்கள் அதை வன்மையாக கண்டித்தோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தலைவர், மக்கள் தலைவர் GK வாசன் அவர்கள் கண்டன அறிக்கையும் மகாத்மா காந்தியுடைய சிலையை பெருந்தலைவர் காமராஜருடைய மார்க்கெட் அருகாமையில் வைக்க வேண்டும் தமிழக அரசுக்கு அன்றே அறிக்கை விட்டார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஆட்சியர் அவர்களையும், திருத்தணி கோட்டாட்சியர் அவர்களையும், திருத்தணி நகராட்சி ஆணையர் அவர்களையும் சந்தித்து மகாத்மா காந்தியுடைய திருவுருவ சிலை மார்க்கெட் அருகாமையில் வைக்க வேண்டும், அப்படி வைக்கின்ற பட்சத்தில் போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இருக்காது,
அது மட்டுமல்ல, மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு தேசிய தலைவர், பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஒரு தேசிய தலைவர்கள். இந்த இரண்டு தலைவருடைய ஒருங்கிணைத்து காமராஜ் மார்க்கெட் அருகாமையில் மகாத்மா காந்தியுடைய சிலை வைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்பது தமிழ் மாநில காங்கிரசுடைய கோரிக்கையாகும். அது மட்டுமல்ல, இந்த பிரச்சனையிலே என்னோடு கைகோர்த்து பாரதிய ஜனதா இயக்கத்தின் தோழர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள், காங்கிரஸ் கட்சி தோழர்கள், தலித் அமைப்பு சேர்ந்தவர்கள், வியாபார பெருங்குடி மக்கள் அனைவரும் மீண்டும் மகாத்மா காந்தி சிலை பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட் அருகாமையில் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே எனக்கு இன்று திருத்தணி கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கோரிக்கை அடிப்படையிலே பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட் அருகாமையிலே காந்தி சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே திருத்தணி நகராட்சி ஆணையர் அவர்கள் அனைத்து கட்சி இயக்க தோழர்களையும் பொதுமக்களையும் வியாபாரிகளையும் அழைத்து அவருடைய கருத்தை கேட்டு அதை எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று திருத்தணி கோட்டாட்சியர்கள் எனக்கு அந்த கடிதத்தில் அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே அனைத்து கட்சி தோழர்களை மீண்டும் அழைத்து கருத்து கேட்டு அதன் அடிப்படையிலே செயல்படுவதாக சொன்னதற்கு அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த பிரச்சனை மகாத்மா காந்தி உடைய பிரச்சனை ஒரு தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை அல்ல, இந்திய திருநாட்டுடைய பிரச்சனையாக நாம் கருதுகிறோம். ஏனென்று சொன்னால், இந்திய தேசத்துடைய தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் அவரை ஒரு கட்சி சார்ந்தவர் அல்ல, அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு மகாத்மா தலைவர் அவர்கள். அந்த தலைவருடைய சிலை பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட்டில் வைப்பதற்கு அனைத்து கட்சியும், நான் சொல்ல விரும்புவது அனைத்து கட்சியும், எந்த கட்சியும் இல்லாமல், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா இருக்கட்டும், அல்லது காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது தலித் அமைப்பு சார் தோழர்களாக இருக்கட்டும், அல்லது கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கட்டும், அனைவருமே வியாபார பெருமக்கள் அனைவருமே இந்த விஷயத்தில் ஒன்று திரண்டு மகாத்மா காந்தி சிலை பெருந்தலைவர் காமராஜ் மார்க்கெட்டில் வைப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயத்திலே அனைவரும் திருத்தணி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி காந்தி சிலை மீண்டும் அதே இடத்துக்கு பின்பக்கமாக போக்குவரத்து இடைஞ்சலாமல் பெருந்தலைவர் காமராஜ் சிலை அருகாமையில் வைக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் தமிழக அரசையும் இந்த திருத்தணி சட்டமன்ற உறுப்பினரையும் திருத்தணி நகராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு கூர்ந்து இந்த விஷயத்தில் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காமல் மகாத்மா காந்தியுடைய திருவுருவ சிலை பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட்டில் வைக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். நான் வழக்கறிஞர் கமலநாதன், நிறுவன தலைவர், தேசிய நீதி கட்சி, திருத்தணி. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் திருத்தணி தினசரி காய்கறி மார்க்கெட் பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு நவீன முறையில் புதிய கட்டிடம் கட்டி அது திறப்பு நிலையில் உள்ளது. தினசரி காய்கறி அங்காடி திருத்தணி நகரம். இதற்கு காமராஜர் தினசரி காய்கறி அங்காடி என்ற அதே பழைய பெயரை திரும்ப வைப்பதற்கான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இப்பொழுது மகாத்மா காந்தியோட சிலை அந்த காய்கறி மார்க்கெட் முன்பு இருந்தது. அது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருப்பதாக அதை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய சிலை தினசரி காய்கறி அங்காடி நுழைவாயிலில் அந்த பழைய சிலையை நவீனப்படுத்தி புதிய பொலிவுடன் காய்கறி அங்காடியின் நுழைவு வாயிலில்
அமைக்க வேண்டும் என்று தேசிய நீதி கட்சி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கிறேன்.